வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேசிங் கனெக்ஷன்ஸு எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டைம் மெம்பருக்கு வந்து கஸ்டம் காம்பனண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட் கனெக்ஷன்ஸ் கிடையாது. இது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதனால் வந்து நம்ம கஸ்டம் காம்பனண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் காம்பனண்ட்ஸு, அப்படி இல்லைன்னா எடிட்டில் போய்ட்டு எடுத்துக்கலாம். காம்பனண்ட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் அண்டு காம்பனண்ட், ஓகேவா. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+F, ஓகே. அதுக்கப்புறம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃபைன் கஸ்டம் காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலியமாக தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 டைப் இருக்கும்: கனெக்ஷன்ஸ், டீடைல், சீன், பார்ட். இன்றைக்கி வந்து நம்ம கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இங்கே பிளேட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேனுவலாக வந்து நம்ம இங்கே கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒர்க் பிளேன் செட் பண்ணிக்கலாம். இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால நம்ம ஒர்க் பிளேன் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக்கு, ஹைடு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒர்க் பிளேன் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளுக்கு செட் பண்ண போகிறேன். டைம் மெம்பரு வியூவில் போயிட்டு ஒரு பிளேன் டூல், ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்னாப் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க XY டைரெக்ஷனில். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிளேன் வந்து இந்த பிளேனை வந்து ஃபேஸ் பண்ணி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ நியூ வியூஸில் போயிட்டு நியூ வியூஸில் போயிட்டு ஆன் ஒர்க் பிளேன் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வியூ வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து இதுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில், ஸோ இதில் வந்து தேவையில்லாதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்லாமே விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த டிக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ பார்ட்டு தேவை நம்மளுக்கு, போல்டு, ஹோல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சிம்பிள் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். கிரிட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, பாயிண்ட் ஒன்று வச்சுக்கலாம். மாடிஃபை, அப்ளை, ஓகே. மாடிஃபை, அப்ளை, ஓகே, ஓகேவா. ஸோ இங்கே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டெப்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 200 பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இங்கே தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எடிட்டில் போயிட்டு லைன், ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஒரு 10 mm வந்து ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். X டைரெக்ஷனில் 10 காப்பி, ஓகே. எக்ஸ்பேண்ட், மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 140 காப்பி, ஓகே. இது கிளியர் ஆகிட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு லைன் போட்டு இங்கே வந்து ஒரு 10 mm வந்து நம்ம ஆப்செட் பண்ணிக்கலாம். லைன் கிரியேட் ஆகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு காப்பியில் போயிட்டு 10 mm. ஸோ மறுபடியும் இதை வந்து காப்பி பண்ணிடுங்க. இதை பேஸ் பண்ணிச்சு காப்பி பேஸ்ட், ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம பிளேட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேட்டு, ஸோ இந்த பிளேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இதுக்கு மிடில் வரணும், ஓகேவா. ஸோ இங்கே போயிட்டு விண்டோவில் போயிட்டு டைல் வெர்டிக்கல்,
ஓகேவா. இந்த எலிவேஷன் தேவையில்லை, மறுபடியும் போயிட்டு டைல் வெர்டிக்கல். ஓகேவா. ஸோ நம்ம இங்கே டெவலப் பண்ணுறது இங்கே பார்த்துக்கலாம். ஸ்டீலில் போயிட்டு பிளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஓகேவா. ஃபஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, மறுபடியும் வந்து 1 2 3 4 பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ பிளேட்டு க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட்ரோல் ஆரை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தள்ளி போகணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 12க்கு வச்சுக்கலாம். மாடிஃபை, அப்ளை, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று இங்கே வந்து அதோட டெப்த்து, மிடில், ஃப்ரண்ட்டு, பிகைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஸ்பெஷல் லீனியரில் போயிட்டு ஒய் டைரெக்ஷனில் ஒரு 6 mm மூவ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இசட் டைரெக்ஷன். ஓகேவா. இசட் டைரெக்ஷன் 6 mm. ஸோ இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக உட்காந்துட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெம்பரை வந்து இங்கேருந்து நம்ம கட் பண்ண போகிறோம். 10 mm கேப் விட்டுட்டு காலத்துக்கும். ஓகேவா. காலத்துலேருந்து ஒரு 10 mm கேப் வச்சு கட் பண்ண போகிறோம். கட்டிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டில் போயிட்டு லைன் கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மெம்பரை செலக்ட் பண்ணுறோம். மெம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாத பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேவா. மறுபடி என்டரை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சேம் லாஸ்ட் யூஸ் பண்ண கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். அதோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, இங்கே பக்கம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் தேவையில்லாத பார்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்டம் காம்பனண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம் காம்பனண்ட்னா என்னென்னா, ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேம் கனெக்ஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நம்ம காம்பனண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து கஸ்டம் டூல் வந்து கஸ்டம் காம்பனண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் காம்பனண்ட்டில் என்ன 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வித்தவுட் பேராமெட்ரிக், வித் பேராமெட்ரிக். ஸோ வித்தவுட் பேராமெட்ரிக் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொஃபைலுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும். வித் பேராமெட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே ப்ரொஃபைல் சேஞ்சாக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கிறோம் நம்ம அப்படியே மேக்ரோ யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்னென்னா வித்தவுட் பேராமெட்ரிக்கில் கஸ்டம் காம்பனண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கஸ்டம் காம்பனண்ட் வந்து வித் பேராமெட்ரிக்கோட யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக ஒரு கஸ்டம் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணலாம். இங்கே அப்ளிகேஷன் காம்பனண்ட்டில் போயிட்டு டிஃபைன் கஸ்டம் காம்பனண்ட்டு. ஸோ வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். இதுக்கு வந்து எண்டு பிளேட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா. எண்டு பிளேட் கனெக்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு போயிட்டு காம்பனண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா நம்மளுக்கு இந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த கட்டிங் டூலு, கீழே இருக்க கட்டிங் டூலு. ஸோ இந்த கட்டிங் டூல் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மெம்பர் வந்து கட் பண்ணோம். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மெயின் பார்ட் எதுக்கு நம்மளுக்கு காலம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. செகண்டரி பார்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பீமு. ஸோ இந்த பீமு ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று செலக்ட் பண்ணணும் சும்மா செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ரெண்டையும் செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ காம்பவுண்டு க்ரியேட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் காம்பவுண்ட் சிம்பிள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூட மறுபடியும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெம்பரை வந்து டெலீட் பண்ணிவிட்டு அன்ட்டு கொடுத்தீங்கன்னா கூட அந்த சிம்பிள் நம்மளுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷனை வந்து நம்ம சேம் இந்த ப்ரொஃபைல் இந்த மாதிரி ப்ரொஃபைல் இந்த மாதிரி கனெக்ஷன் எங்கே வருதோ அதுக்கு சேம் இது டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எண்டு பிளேட் கனெக்ஷன் இங்கே போய்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு எண்டு பிளேட் கனெக்ஷன்ஸ். ஸோ இதான் நம்ம கனெக்ஷன்ஸ் உள்ள சிம்பிள். இதை இமேஜை மாற்றினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு காலம் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃப்ரேம் மெயின் பார்ட்டு, அடுத்து செகண்டரி பார்ட்டு. ஸோ இதுக்கு வந்து சேம் ப்ரொஃபைல் சேம் டைம் நம்பரு சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால செட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் சேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் எண்டு பிளேட் கனெக்ஷன் காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆப்போசிட் சைடில் போகுது. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். செட் ஆகலாம். டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இதுவும் செட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இதுக்கு வந்து நம்ம இன்னொரு கனெக்ஷன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டேப் பண்ணுவேன். ஸோ சேம் இங்கேயும் அதே கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா திரும்பவும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர்ட் காம்பவுண்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஆகிரும். ஸோ இந்த பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் டூலையும் சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மெம்பர் வந்து கட் ஆகும். ஓகேவா? ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிளேட்டு இந்த ரெண்டு கட்டிங் டூலையும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மிரர் பண்ணலாம். காப்பி ஸ்பெஷலில் போய்ட்டு மிரர் இந்த மிட் பாயிண்டில், அதுக்கப்புறம் இங்கே மிட் பாயிண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எண்டு பிளேட் கனெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஓகே, இங்கே க்ரியேட் ஆகிட்டு சேம் வந்து இங்கே கனெக்ஷன் வந்து நம்ம இப்போ டெவலப் பண்ண போகிறோம். மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் அண்ட் காம்பனண்ட்ஸில் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் கஸ்டம் காம்பனண்ட். ஓகே, கனெக்ஷன்ஸு. ஸோ இப்போ வந்து எண்டு பிளேட் கனெக்ஷன், எண்டு பிளேட் கனெக்ஷன் நம்பர் 2 ஏதோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் ஐடென்டிஃபையர் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டில் போய்ட்டு காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் கட்டிங் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கட்டிங் டூல் உங்களுக்கு வரல அப்படின்னா, ஸோ இப்போ லீடரை இப்போ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பீமை ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு அண்டு கொடுத்தீங்கன்னா கட்டிங் டூல் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்பவும் வரல அப்படின்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் போய்ட்டு கட் அண்ட் ஆட் மெட்டீரியல் ஃபிட்டிங்ஸு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கட்டிங் டூலையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெயின் பார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு செகண்டரி பார்ட்டு. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு. அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே டெவலப் ஆகிட்டு. ஓகேவா? சேம் வந்து இங்கேயும் அதே கனெக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். எண்டு பிளேட் கனெக்ஷன் 2. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு காலமு 2 டைம் மெமரி செலக்ட் பண்ணிக்கோங்க. மிடில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ஷன் கிரியேட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இதுதாங்க எண்டு பிளேட் கனெக்ஷனு. ஸோ கஸ்டம் காம்பனண்ட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி எடிட் பண்ணி உள்ளே போய் சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அசம்பிளியில் செக் பண்ணிங்கன்னா இது ஒரு அசம்பிளியாக இருக்குது. நம்மளுக்கு என்னென்னா இந்த அசம்பிளியோட சேர்ந்து வரணும். இது செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்குது. ஸோ இந்த அசம்பிளியோட நம்ம சேர்ந்து வரணும். என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கஸ்டம் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த பிளேட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த திக்னஸ் சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் இந்த கனெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். கலர் சேஞ்ச் பண்ணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஏதாவது நம்பர் 2 கொடுக்குறேன். ஸோ இங்கே சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த அசம்பிளி இதோட சேர்ந்து ஆகணும், ஒரே அசம்பிளியாக வரணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணிவிட்டு அசம்பிளி ஆட் டு அசம்பிளி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஓகேவா? நான் கொடுக்கல, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பிளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசம்பிளியில் போய்ட்டு ஆட் டு அசம்பிளி. ஓகேவா? ஸோ ஆட் டு அசம்பிளி கொடுத்துட்டிங்கன்னா இது நீங்கள் இப்போ வந்து கீழே போய்ட்டு செலக்ட் அசம்பிளிஸ் போனீங்கன்னா இப்போ அசம்பிளி தெரியும், செலக்ட் ஆகிட்டு. சப்போஸ் இது தேவையில்லை அப்படின்னா கீழே இங்கே போய்ட்டு செலக்ட் காம்பனண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசம்பிளிக்கு போய்ட்டு ரிமூவ் ஃப்ரம் அசம்பிளி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இண்டிவிஜுவல் பிளேட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து மறக்காமல் இங்கே பிடிச்சி க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸு, அதாவது கஸ்டம் காம்பனண்ட் எடிட்டர் இங்கே க்ளோஸ் பண்ணும்போது தான் கேட்கும். சேவ் கொடுக்கும். எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். ஓகேவா? எஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பிளேட்டோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு. சேம் அதே தாங்க இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸு, ஆமாம், டைம் மெம்பரு, பிரேசிங், இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேசர் பிளேட் வந்து கொடுக்கணும். ஸோ அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.